டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். 2026 தேர்தலையொட்டி இன்னும் ஒரு சில வாரங்களில் தாவேக தலைவர் விஜய் சுற்றுப்பயணம் செல்ல உள்ள நிலையில் சென்னை பனையூரில் தாவேக அலுவலகத்தில் சுற்றுப்பயணத்திற்கான வாகனம் தயார் நிலையில் உள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெர்ரி இணைப்பில் இருக்கிறார். ஜெர்ரி, வணக்கம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே உள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே தேர்தலுக்கான பணிகளில் முழு வீச்சில் ஈடுபட்டு இருக்கின்றன. எடப்பாடி பழனிசாமி, அன்போனி ராமதாஸ், தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மூலையிலிருந்து மாநிலம் முழுவதுமான பரப்புரை பயணத்தை முழு வீச்சில் தொடங்கி இருக்கின்றனர். அதே நேரம் கட்சி தொடங்கி முதல் முறையாக தேர்தலை சந்திக்க உள்ள விஜய் எப்போது மக்களை சந்திப்பார் என்ற கேள்வி நீண்ட நாட்களாகவே எழுந்து வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முழுவதும் தனது சுற்றுப்பயணத்தை இன்னும் சில நாட்கள்ல விஜய் தொடங்க இருக்கிறார். இந்த மாதம் 2வது வார தொடக்கத்துல விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என எதிர்பார்க்கக்கூடிய சூழல்ல பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்துள்ளே தற்பொழுது பிரச்சார வாகனம் தயார் நிலையில் இருக்குது. இந்த பிரச்சாரத்திற்கான ஏற்பாடுகள் அந்த வாகனத்தில் செய்யப்பட இருக்கிறது. அதாவது கட்சியினுடைய கொடி வண்ணம் மற்றும் விஜய் எங்கே நிற்கிறார் போன்ற அந்த சிறப்பு அம்சங்கள் எல்லாம் அந்த வாகனத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வாகனம் மட்டுமே தற்பொழுது பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக அலுவலகத்தில் தயார் நிலையில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள திமுக மற்றும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பொதுமக்களிடையே மிகவும் பிரபலமாக உள்ளன. குக்கிராமங்களில் கூட தொண்டர்கள் படையை உருவாக்கி கொண்டிருக்கின்றன. ஆனால் தமிழக வெற்றி கழகமும் தனது புதிய கட்சியை தமிழ்நாட்டில் கடைக்கோடி வரை கொண்டு சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பணி விஜய் வசம் இருக்கிறது. அவர் மட்டுமே கட்சியின் முகமாக இருப்பதால கட்சியை அனைத்து தரப்பு மக்களையும் கொண்டு சேர்க்கும் கடமையும் அவருக்கு மட்டுமே இருக்கிறது. இந்த பணியை மேற்கொள்வதற்கான 2ஆம் கட்ட தலைவர்கள் என யாரும் இல்லாததும் விஜயின் சுற்றுப்பயணத்தை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாற்றியிருக்கிறது. மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் பெரும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் எல்லாம் இந்திய அரசியலுக்கு புதிதல்ல. ஆனாலும் அத்தகைய தாக்கத்தை விஜய் ஏற்படுத்துவாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. பொதுவாக சுற்றுப்பயணம் என்றால் ராகுல் காந்தியோட சுற்றுப்பயணம் மிகவும் பேசும் பொருளாக இருக்கும். அதுபோல பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாலும் விஜயனுடைய சுற்றுப்பயணம் வருகிற தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது ஒரு பெரும் எதிர்பார்ப்பும் கேள்வியும் எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல தான் சுற்றுப்பயணத்திற்கான வாகனம் தற்பொழுது பனையூர் அலுவலகத்தில் தயார் நிலையில் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.